தற்போது நம்முடன் நேரலையில் லெப்டினன்ட் கர்னல் கணேசன் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ச்சியா நேற்று இரவு முதல் பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துட்டு வருது. பாகிஸ்தானோட ட்ரோன் தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து, பார்வை பகிருங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத மூலம் கருத்தில் கொள்ள வேண்டும். எப்போது இது நம்மளுடைய இதனுடைய தயாரிப்பு, நம்மளுடைய தயார்படுத்திக்கிற அந்த எப்போ ஆரம்பிச்சது, நம்ம தேசிய தலைமையின் இதிலிருந்து ஒரு சின்ன ப்ரீஃபாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம பேசணுன்னா நல்லாயிருக்கும். 22 ஏப்ரல் 2025 பகல்காமில் 26 அப்பாவி மக்களை மதம் சார்ந்த தீவிரவாதத்தின் பேரில் ஒரு படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதற்காக நமது தேசியம் 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது தேசிய தலைமை ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் என்பதை ஆரம்பித்து இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட முதல் அடியில் இருக்கும்போது இப்போ தற்போதைய நிலை வந்திருக்கிறது. அந்த முதல் அடி என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 7ஆம் தேதி விடிய காலையில், அதாவது 6ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு அவங்க நம்மளுடைய 15 டார்கெட், அவங்களுடைய நம்ம கிட்டத்தட்ட 9 டார்கெட் தீவிரவாதிகள் முகாமை அவங்களுடைய வான்வெளியில் ஊடுருவாமல் நம்ம தீவிரவாதிகள் முகாமை மட்டும் அழித்தோம். இப்போ இதை நம்ம ரிப்பீட்டடாக ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை உலக அரங்கில் நம்ம தேசிய தலைமை அனைத்து ஊடகங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டது என்னென்னா, நம்ம போர் விரும்பலை, நம்ம அவங்களுடைய மக்களுடைய குடியிருப்புகளையோ இராணுவ தளங்களையோ டார்கெட்டாக செய்யவில்லை, அதை அழிக்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லை, நம்ம தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையை மட்டுமே செய்கிறோம், அதனால் பாகிஸ்தான் அட்மோஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் ஒரு பயத்தில் இருந்த ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் கொடுத்த ஒரு பாகிஸ்தான் என்ன செஞ்சுது, நம்மளுடைய நிலைகள் 15 நிலைகள் மீது நேற்று காலையில் அதிகாலையில் அவங்க இந்த காமிகாசே அப்படிங்கிற ட்ரோன் சிஸ்டம், லாய்டரிங் சிஸ்டம், அந்த மியூனிஷன் சிஸ்டம் வச்சு தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த 15மே பார்த்திங்கன்னா இராணுவ தளங்களும் மக்கள் குடியிருக்கிற ஒரு முக்கியமான நகரங்களாகவும் இருந்துச்சு. இதை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமாக முறியடிச்சு அதுக்கு தக்க பதிலடி, நம்ம பதிலடி அப்பையும் ரெஸ்ட்ரெயின்ட்டுன்னு தான் சொல்லி நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு, நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்த ட்ரோன்ஸ் எங்கேருந்து கிளம்பி வந்ததோ, இந்த மிசைல்ஸ் எங்கேருந்து கிளம்பி வந்ததோ நம்ம நாட்டை நோக்கி அந்த ஸ்தலங்களை மட்டும் லாகூர் ஏர் டிஃபென்ஸ், ராவல்பிண்டி, கராச்சி அப்படின்னு ஒரு 5 டார்கெட்டை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஊடுருவி போய் நம்ம வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி உலக அரங்கில் என்ன நிரூபித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி தாக்குதல் எவ்வளவு பலம் வாய்ந்தது, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுடைய வான்வெளி தாக்குதல் எவ்வளவு பலம் குறைந்தது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமாவும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு அரசுடைய ப்ரெஸ் ரிலீஸில் அவர் கிளியராக சொல்கிறாரு, நம்ம போர் விரும்பவில்லை, ஆனால் பாகிஸ்தான் நம்ம மீது திணிக்க நினைத்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம், அதனுடைய தீவிரம் வரலாறுல இல்லாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு தீவிரமாக ஒரு கடுமையான சொற்களில் நம்ம சொன்னதுக்கு அப்புறமாவும் 2 மணி நேரங்களில் நேற்று லடாக்கிலிருந்து ஆரம்பித்து குஜராத்தில் இருக்கிற புஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்த மேற்கு எல்லை, அதாவது வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அவங்க ட்ரோன்ஸு மிசைல்ஸு வச்சு நம்ம மீது தாக்குதல் நடத்த அட்டம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 45லேருந்து 50ன்னு சொல்கிறாங்க, அதிகாரப்பூர்வ தகவல் வரும். வீடியோ விசுவல்ஸை பார்த்தா இது அதுக்கும் மேலே இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. இந்த ட்ரோன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரோன்ஸ் பலவிதமான ரோலில் யூஸ் பண்ணப்பட்டாலும் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லப்படுகிற ட்ரோன்ஸ் சர்வேலன்ஸ்க்கு, ரெக்கிக்கு, டார்கெட் அக்விசிஷன் அப்படின்னு பல ரோலில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ட்ரோன்ஸ் இப்போ நிலவி வரும் இதில் பல நாடுகள் இதை ஒரு சூசைடல் மியூனிஷனாக பயன்படுத்தி அதுலேயே எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பேலோடாக எடுத்து அதை டார்கெட் ஏரியா காமிச்சு அது டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி
போய் அது மேலே மோதி வெடிக்க செஞ்சு சூசைட் பண்ணுற அந்த ட்ரோன் தன்னை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நீ அந்த அங்கே வந்து விளைவுகள் தீவிர விளைவுகளை ஏற்படுத்துகிற விதமாக இதையே ஒரு வெப்பனாக ஒரு மியூனிஷனாக பயன்படுத்த ஆரம்பித்த காலகட்டம் இது. இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து 45 வந்து நம்மளுடைய சண்டிகர் ஏர்போர்ட், டெல்லி ஏர்போர்ட், ஜலந்தர், லுதியானா, நீங்கள் ஒரு எந்த பேர் பார்டர் இதில் இருக்கிற எல்லாத்தையும் எங்கேனாலும் டெல்லியை கூட சண்டிகரை கூட அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து இது மிக தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் நம்மளுடைய பாலிசி டிட்டரன்ஸ்ன்னு இருந்துச்சு. இந்த டிட்டரன்ஸுங்கிற பாலிசி போய் நம்ம டிஃபென்சிவாக இருந்து நம்ம பதிலடி தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பதிலடிங்கிறது வந்து இனிமேல் வந்து ஏன்னா வந்து இது வந்து அறிவிக்கப்படாத போர் அப்படின்றத விட இன்னும் வந்து ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைத்தது வந்து என்ன என்றால் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நேற்று ஸ்கிராம்பிள் ஆகி வந்ததாக ஒரு தகவல் கிடைக்குது. அது வந்து நம்பகரமான தகவலாக எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்திருந்தா கண்டிப்பாக வந்து இது அறிவிக்கப்பட்ட போர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும் எந்த தேசமும். இதனால தான் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியிலேருந்து எல்லாருமே இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து எல்லாரும் டீஎஸ்கலேட் பண்ணணும்னு. ஆனால் இப்போ டீஎஸ்கலேட் பண்ண வேண்டிய வாய்ப்பை பாகிஸ்தான் இழந்து விட்டது. அதனுடைய கோர்ட்டில் இருந்தது இந்த பால். அவங்க டீஎஸ்கலேட் பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க பண்ணலை. அவங்க போரை வந்து நம்ம மேலே திணிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு பதிலடின்றதை விட இனிமேல் வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அஃபென்சிவ் டிஃபென்ஸாக இருக்கும். அதாவது அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுடைய அடியை வந்து அவங்களுடைய தீவிரவாதங்களை மட்டும் கிடையாது, அவங்களுடைய இராணுவ தளங்கள், அவங்களுடைய போர் புரியும் தன்மையை ரொம்ப பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் அவங்களுடைய இராணுவ தளங்களை எங்கெங்கே அவங்களுடைய ஏர் பேஸ் இருக்கோ அது அம்யூனிஷன் டம்ஸு, ஃபியூயல் டம்ஸு, இந்த மாதிரி அவங்களுடைய லாஜிஸ்டிக்கல் இது இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி அழிக்கும்போது அவங்க போரிடும் இது வந்து மிகவும் குறைந்து விடும்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய வலிமைக்கு முன்னால் சரணடையும் நிலை வரும். இது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், நீங்கள் சொன்னபடி அறிவிக்கப்படாத போர் அப்படின்னே இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சூசைட் ட்ரோன்ஸ் எல்லாம் சண்டிகர், ஜலந்தர், லூதியானா, ஈவன் டெல்லிக்கு வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்பொழுது பதிலடி அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு அறிவிக்கப்படாத போர் வந்து ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு அஃபென்சிவ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பாகிஸ்தானுடைய அந்த மிசைல் தொழில்நுட்பத்தை பற்றி கூட பேசணும் சார். ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் ஏதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி சொல்ல முடியுமா சார்? இப்போ நம்ம ஊடகம் மூலமாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ட்ரோன்ஸ் வந்ததை விசுவல்ஸில் நம்மளே பார்த்துருக்கோம். அதை வந்து மிட் ஏரில் நம்ம இன்டர்செப்ட் பண்ணதையும் பார்த்துருக்கோம். அப்படி நம்மளை நோக்கி வந்த ட்ரோன்ஸால் எந்த இதுவும் நம்மளுக்கு வந்து தாக்குதல் நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வந்து அதை பற்றி எந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வரல. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முறியடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் எது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லையோ அதை நம்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு யாரும் நம்பக்கூடாது. இராணுவத்தை பொறுத்தளவுக்கும் நம்மளுடைய போர் பதற்றம் இருக்கும்போது வந்து இப்போ வந்து ஒரு சில பொறுப்பில்லாத ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துச்சு, அதில் வந்து 2 FJ-17 ஒரு F-16 நம்ம சுட்டு வீழ்த்தினோம், அவங்க விமானியை நம்ம கைது பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு ஊடகம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆசிம் முனீர் வந்து அங்கே கூப்பாயி அவங்களுடைய லெஃப்டினன்ட் ஜெனரல் சம்ஷத் ஷாயர் மிர்சா அப்படிங்கிறவர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு, ஆசிம் முனீர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, இம்ரான்கான் விடுதலை செய்யப்பட்டார். இப்படியெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து தவறான நம்பத்தகாத தரவுகளை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ஏற்புடையதல்ல. தற்போது உள்ள நிலைமையில் வந்து ஒவ்வொரு ஊடகமும் ஒரு பொறுப்புடன் செயல்பட வேண்டும். எது அதிகாரப்பூர்வ தகவலோ அதை ஈவன் நான் சொன்னாலும் சரி, எந்த ஒரு பேனலிஸ்ட்டோ அனலிஸ்ட்டோ யார் சொன்னாலும் இப்போ வந்து அவங்க போட்டது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பில்லாத அந்த ஊடகம் வந்து டிஃபென்ஸ் சோர்ஸ் அப்படின்னு போடுவாங்க.
டிஃபென்ஸ் சோர்ஸ்னா யாரு? டிஃபென்ஸ் சோர்ஸ்னா அங்கே வேலை பார்க்குற பியூனு ஸ்வீப்பரு இவங்க கொடுத்ததா? இது வந்து அதிகாரப்பூர்வ தகவலே கிடையாது. அதிகாரப்பூர்வ தகவலுங்கிறது பிஐபியிலையோ இல்லை டிஃபென்ஸ் செக்ரட்டரியோ இந்த மாதிரி அவங்க நம்ம கவர்மெண்ட்டோட அத்தரைஸ்டு ஏஜென்சி வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் அதை நம்பணும். இப்போ வந்து நம்ம 3 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அது உண்மையிலேயே நடந்திருந்தால் நம்ம பெருமைப்படணும், அதை கொண்டாடணும். அதை வந்து நம்ம பிரிமிச்சூராக வந்து ஒரு இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஏற்புடையதல்ல. இது போக இப்போ வந்து நேற்று வந்து நம்ம தேசிய தலைமை, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மற்றும் அனைத்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சீஃப், சிடிஎஸ் எல்லாருமே வந்து கலந்து ஆலோசித்து இதற்கான பதிலடி எப்படி இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் பாகிஸ்தான் என்கிற நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுலேயே தெரியும். முதிர்ச்சியான ஒரு தலைமை ஒரு நீஜருக்கு ரியாக்ஷன் கொடுக்காம யோசித்து மெஷர்ட் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. நம்ம வந்து கொடுக்க போகிற அடி வந்து கரெக்டான டார்கெட்டை தேர்ந்தெடுத்து அடிப்போம். பாகிஸ்தானுடைய வரலாறுல நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு டார்கெட்னா என்னன்னு தெரியாது, கொள்கை கோட்பாடுன்றது அவங்க இராணுவத்துக்கு புரியாத ஒரு வார்த்தைகள். அவங்க வந்து அவங்களுடைய இதே வந்து நம்மளுடைய புனித ஸ்தலங்கள், நம்மளுடைய பொதுமக்கள், ஏன்னா தீவிரவாதிகளோட கலந்து அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட பேசி பழகி அவங்க தீவிரவாதிகளாகவே மாறிட்டாங்க. அந்த இராணுவம் என்பது வந்து இப்போ இராணுவமாக இல்லை, அது வந்து தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டு உள்ள ஒரு கூலிப்படையாக மாறிவிட்டது. அதனால் வந்து அவங்க செய்கிற எல்லா இதுவையும் பார்த்திங்கன்னா நேற்று அவங்க ட்ரை பண்ணது அந்த 45-50 ட்ரோன் அனுப்பிச்சி விட்டது கூட ஒரு கூலிப்படை செய்கிற ஒரு வேலை மாதிரி. ஏன்னா அவங்களுடைய டார்கெட்ஸ் வந்து எங்கே பாருங்கள், ஒரு திக்லி பாப்புலேட்டட் சிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஈவன் கோல்டன் டெம்பிள் அமிர்த்சரை கூட வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கொள்கை இல்லாத ஒரு நாடு, அதுக்கு ஒரு இராணுவம், அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தீவிரவாதம், இதை வந்து இந்த தீவிரவாதியம் தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்று மசூத் ஆசாரோட ஃபேமிலியில் நடந்த ஒரு சில இறப்புக்கு அந்த ஃபியூனரெல்லாம் இராணுவம் வந்து ஸ்டேட் ஃபியூனரல் கொடுக்குறதா வந்து எல்லா ஊடக வாயிலாகவும் தெரிய வந்துருச்சு. இப்போது ஒரு இராணுவம் தீவிரவாதியின் இழப்புக்கு ஸ்டேட் ஃபியூனரல் கொடுக்கிறது என்றால் அந்த இராணுவம் எவ்வளவு கீழ்த்தரமானது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு இராணுவம் எந்த ஒரு போர் இல்லை, எந்த ஒரு இதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாது என்பது எனது நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட இருந்தும் வடகொரியா கிட்ட இருந்தும் அவங்க வந்து பல்வேறு சமயங்களில் வந்து ஹெல்ப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அபாபீல் அப்படின்ற அந்த ஒரு புதிய எம்ஐஆர்வி ஏவுகணை கூட இப்போ பரிசோதனை இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். நம்மக்கிட்ட இந்த பக்கம் அக்னி பிருத்விலாம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டே அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அவங்க பண்ணுவாங்க? அண்ட் இஃப் அட் ஆல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போர் சூழல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்னா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? எந்த நாடை போய் அவங்க நாடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் அப்படின்னு பேசுவோம். நீங்கள் இதுக்கு முன்னாடியும் அதே கேள்வி கேட்டீங்க. இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான்கிட்ட இப்போ தற்போது அவங்க இராணுவத்தில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா HQ-9Bன்னு நீங்களே சொன்னீங்க. சைனாவிலேருந்து வர வைக்கப்பட்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனாவை வந்து அவங்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து சைனா ரஷ்யாட்ட இருந்து வாங்கினா S-300 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது நம்மகிட்ட உள்ள S-400க்கு முந்தைய ஜென்ரேஷனில் உள்ள ஒரு லோயர் டெக்னாலஜி உள்ள ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை அவங்க சைனா வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்கி பாகிஸ்தானுக்கு HQ-9Bன்னு அவங்க பேனரில் கொடுத்துருக்காங்க. அது இந்த பேர் S-300 S-400ன்னு சொல்லும் போதே ஒரு ஜென்ரேஷன் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே அது ஒரு இன்ஃபீரியர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கிறதும் தெரியும். இப்போ இது வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் மிசைல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட ஷஹீன், கௌரி அப்படிங்கிற வந்து ஒரு மீடியம் ரேஞ்சாக 2500-3000 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி மிசைல்ஸும் இருக்குது. நம்மகிட்டையும் பிருத்வி எல்லாமே இருக்குது. இது வந்து இப்போ இந்த சுச்சுவேஷனில் அதை பற்றி நம்ம பேசணுங்கிறது வந்து இல்லை. இந்த சுச்சுவேஷனில் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும்.
வான்வெளியில் அவங்க வயலேட் பண்ணி ஊடுருவிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துச்சா அப்படிங்கிறது. இப்போ வந்து அங்கிட்டிருந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் நடக்குது அப்படின்னா 2003 செப்டம்பர் 29 வரைக்கும் டெய்லி அங்கிட்டிருந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பாகிஸ்தான். எல்ஓசியில் எல்லா இடத்துலையும் நான் அந்த இடத்துல உரியில் இருக்கும்போது 29ஆம் தேதி கடைசியாக அவங்க வந்து ஏர்பஸ்ட்லேருந்து எல்லாமே ஃபயர் பண்ணாங்க. நம்மளுடைய பார்டர் வில்லேஜஸ் மேலே பலவிதமான தாக்குதல்கள் எவ்ரிடே அஃபேராக இருந்தது. 2003 செப்டம்பர் 29ஆம் தேதி நம்ம ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இது சைன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் ஸ்டாப் ஆச்சு. ஆர்ட்லரி ஷெல்லிங் ஸ்டாப் ஆச்சுனாலே வந்து ஒரு பார்டர் வந்து ஒரு அமைதியான பார்டராக மாறிடும். இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயருங்கிறது வந்து எப்பயுமே ஸ்பொராடிக் ஃபயர், அது வந்து ஸ்பெக்குலேட்டிவ்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு யார் இல்லாட்டினாலும் சும்மா ஒரு பேருக்கு அங்கே ஃபயர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் டாமினேஷன் பண்ணுறதுக்காக யாராவது ஊடுருவ நினச்சா ஊடுருவக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா கூர்க்கா விசில் அடிச்சுட்டு அங்கங்கே இது அடிச்சுட்டு போகிறோம். அது மாதிரி வந்து அந்த ஒரு ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயருங்கிறது வந்து எந்த விதமான ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தாது. ஆர்ட்லரி ஷெல்லிங் அப்படிங்கிறது வந்து பேரழிவை ஏற்படுத்தும். இது வந்து 2003க்கு முன்னாடி உள்ள நிலைமைக்கு இப்போ திரும்பி வந்துட்டோம். இப்போ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா, இந்த மிசைல்ஸுக்கு பதிலாக இந்த ட்ரோன்ஸை வந்து லாய்ட்ரிங் மியூனிஷனாக உள்ள அனுப்பி தாக்குதல் ஏற்படுத்துறது. இந்த மியூனிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மேக்ஸிமம் அவங்க வச்சுருக்கிற ட்ரோன்ஸ் வந்து சைனீஸ் இம்போர்ட்டட் ட்ரோன்ஸுனாலும் சரி, அதில் வந்து பேலோடோட கெப்பாசிட்டி 25 கிலோ தான். அவங்க எக்ஸ்ப்ளோசிவ் சேர்த்து கொண்டு போகக்கூடியது. அந்த மியூனிஷன், அந்த ட்ரோன்ஸ் வந்து காமிகாஜி டைப்பான அந்த ட்ரோன்ஸுக்கு வந்து டிஃபெண்டிங் கேப்பபிலிட்டி, அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிற கேப்பபிலிட்டி கிடையாது. அது வந்து மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து எப்படின்னா, அது தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு இலக்கை நோக்கி போய் மிசைல்ஸை போட்டுட்டு திரும்பி போயிடும். ஆனால் இது வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கெட். இந்த ட்ரோன்ஸை நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா அதை வந்து பாகிஸ்தான்கிட்ட உள்ளதை வந்து ரெக்கவர் கூட பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த மிஷன் அபார்ட் பண்ணணும்னா அதால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதே இது இந்தியாவில் உள்ள ஹார்பி சிஸ்டம் வந்து வி கேன் ரெக்கவர் இட் பை பேரா. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் நம்ம அந்த இது அபார்ட் பண்ணும்போது. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட உள்ள இந்த சிஸ்டம் வந்து பேலோடும் கம்மி, அவங்களுடைய ரேஞ்சும் கம்மி, அவங்களுடைய ப்ரிசிஷன் இந்த இது வந்து ரொம்ப கம்மி. இது வந்து சைனீஸ் இது வந்து அதை வந்து இந்தியாவோட ஒப்பிடும்போது நம்மகிட்ட இருக்கிற ஹார்பி சிஸ்டம் வந்து இஸ்ரேலிருந்து நம்ம பெறப்பட்டிருந்தாலும் போலண்டில் இருந்தும் நம்ம வந்து வாங்குகிறோம். இது போக நம்ம டிஆர்டிஓ காத்தக்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. நம்ம டாட்டா வந்து அட்வான்ஸ்டு லாய்ட்ரிங் சிஸ்டம் அப்படின்ட்டு இதை விட பெரிய பேலோடு 32 கிலோ, அடுத்த நார்மல் லாய்ட்ரிங் சிஸ்டம் 32 கிலோ, அட்வான்ஸ்ட் லாய்ட்ரிங் சிஸ்டம் 50 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து அவங்கள விட பல மடங்கு முன்னாடி போயிட்டோம் டெவலப்மெண்ட்டில். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த விதத்துலேயும் மற்ற வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் கடந்த பல தினங்களாக நம்மளுடைய பலம் என்ன, அவங்களுடைய பலம் என்னங்கிறது உலகறிந்த விஷயம். அவங்க வந்து தே ஆர் நோ மேட்ச். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய தாக்குதல் எந்த விதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாக்குதல் தான் அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க ட்ரை பண்ணி எல்லாத்தையும் வந்து முறியடிக்கப்பட்டு விட்டது. இப்போ இதற்கான பதிலடியை வந்து எதிர்நோக்கி அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க நம்மளுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதை வந்து தேசிய தலைமை முடிவு பண்ணணும். இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் இதற்கான பதிலடியை முடிவு செய்து வெகு விரைவில் அரங்கேற்றுவார்கள் என்று நம்புவோம். சார், இப்போ நம்ம S-300 பற்றி பேசுகிறோம். அதே நேரத்தில் JF-17 விமானத்தை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. F-16 பாகிஸ்தான்கிட்ட இருந்தது, JF-17 இருந்தது. F-16 பொறுத்த வரைக்கும் ப்ரூவன் ஹார்ஸ் அப்படிம்பாங்க. அதனுடைய சக்தி வந்து ஏற்கனவே போர்களில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் JF-17 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படும். தற்போது பாகிஸ்தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க, அதை நம்ம சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். இதை நம்ம எப்படி பார்க்குறது, அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விஷயம்? இனி அடுத்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னவா இருக்கும்? இப்போ வந்து நான் இந்த ஷோவில் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன், அவங்க F-16 அண்ட் JF-17s வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணாங்களா, அது வந்து நம்ம வான்வெளிக்கு வந்துதா அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. நம்ம சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிறதும் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை.
அதில் அந்த பைலட்டை வந்து ராம்கட் செக்டரில் நம்ம அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. அப்படி நடந்திருந்தால் சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நானாக தான் இருக்கும். இன்னும் 150 கோடி மக்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ வந்து நான் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வரேன். F-16 வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஃபைட்டர் ஜெட் எங்கேருந்து வந்துச்சு? அமெரிக்காவிலேருந்து வந்தது. அந்த F-16 அது எந்த காலகட்டத்தில் வந்துச்சு? 1979 வந்து சோவியத் யூனியனுக்கு ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பு செய்யப்படும் போது பாகிஸ்தானை வச்சு அந்த ஆக்கிரமிப்பை முறியடிப்பதற்காக அந்த காலகட்டங்களில் ஆரம்பித்து சோவியத் யூனியன் டிசன்டகிரேட் ஆகிறது வரைக்கும் அமெரிக்கன் வந்து எக்யூப்மெண்ட்டில் சேர்ந்து வந்த அந்த F-16 அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குள்ளே போடப்பட்ட அந்த F-16 வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் மிகவும் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டாக பார்க்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போனீங்கன்னா, ரீசெண்டாக அந்த பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் நம்ம நடத்தும்போது நம்ம விங் கமாண்டர் அபிநந்தன் ஒரு அதிகாரி, மிகவும் திறமையான ஒரு அதிகாரி, அவர் எந்த ஃபைட்டரில் போனார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். MiG-21 இப்போ ஃபேஸ் அவுட் ஆன, அதாவது ரொம்ப ரொம்ப பழைய ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் அது MiG-21 பைசன். அந்த ஃபைட்டரை வச்சு அவர் ஒரு F-16 சுட்டு வீழ்த்திருக்காருங்கிறது வந்து நம்மளுடைய ரெக்கார்டு எல்லார்கிட்டையும் இருக்குது இந்த தகவல். அதாவது ஒரு பழைய ஜென்ரேஷன், மிக பழைய ஜென்ரேஷன் MiG-21 வச்சு அந்த F-16 நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்னா, இப்போ உள்ள நம்மளுடைய MiG-29 அப்கிரேடட் மிராஜ் இதுக்கெல்லாம் போக, அதாவது பாப் அப்படின்னு சொல்லுவாங்க 2 இந்த ஃபீல்டுலேயே வந்து நான் அதாவது ஹிந்தியில் சொல்லுவாங்க அது மாதிரி தேரா பாப்பும் அப்படிம்பாங்க. ரஃபேல் அண்ட் சுகாய் 30s அப்படின்ற லேட்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபைட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ரஃபேலோட இது வந்து ரஃபேலுக்கு வந்து F-16 இஸ் நோ மேட்ச், சுகாய்க்கு வந்து F-16 நோ மேட்ச். இப்போ இந்த ரெண்டையும் நான் ஒரு ஓரமாக வச்சுட்டு FJ-17 எடுப்போம். அது ரஷ்யன் இல்லை, இது சைனீஸ் வெர்ஷன் ஆஃப் ஃபைட்டர். அது வந்து எதுக்கு இதாக கொண்டு வர்றாங்கன்னா, அவங்களுடைய லேட்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபைட்டர் ஜெட் வந்து FJ-17. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தைவான் இந்த மாதிரி நாட்டுக்கு மேலே இது அடிக்கடி வந்து பறந்துட்டு வந்திருக்கு. இந்த FJ-17 பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு போரில் இது தன்னுடைய எஃபெக்டிவ்னஸை நிரூபிச்சிருக்கான்னு கேட்டால் FJ-17 எஃபெக்டிவ்னஸ் எங்கேயுமே நிரூபிக்கப்படவில்லை. இது போக வந்து ஒரு பாப்புலர் கருத்து இருக்குது உலக அரங்கில், சைனீஸோட இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், எந்த ஒரு இந்த ஃபைட்டிங் இது எக்யூப்மெண்ட் மட்டும் கிடையாது, அவங்களுடைய காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ங்கிறதுனால அவங்களுடைய டெக்னாலஜி அவ்வளோ டெவலப்டு கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா FJ-17 வலிமை வந்து ரஃபேல் அண்ட் சுகாய்க்கு முன்னாடி எந்த ஒரு மேட்சாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி வில் ஹாவ் அன் எட்ஜ். நமக்கு ஒரு அதில் வந்து ஒரு எட்ஜு தான் கூட இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிரூபிக்கப்பட்டது, அதனால் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் அது மேலே உள்ள நம்பிக்கை கூட இருக்கும்போது, ஒரு மெஷின் மேலே மனிதனுடைய நம்பிக்கை கூடும்போது அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் கூட இருக்கும். அதனால் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த ஃபைட்டர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து மேட்சாக இருக்கவும் முடியாது. இது போக நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபைட்டரோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி, ஃபைட்டர் வந்து எப்போ வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஏர் பேட்டில் நடத்த முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபேவரபிள் ஏர் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதாவது எந்த வான்வெளியில் நம்ம வந்து தாக்குதல் நடத்த நம்ம ஃபைட்டர் போகணுமோ அந்த வான்வெளியில் எதிரியோட வான் படைகள் வந்து அவங்க வந்து முக்கியமாக வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு இதில் இல்லாமல் அங்கே நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கும்போது மட்டும்தான் ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில மட்டும்தான் எந்த ஒரு ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் அங்கே போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு வர முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 எவ்வளவு எஃபெக்டிவானது, 100% ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அது போக ரஷ்யா உக்ரைன் வாரில் மோர் தென் 80% வந்து அவங்களுடைய மிசைல்ஸ், அவங்களுடைய ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய லாய்டரிங் ம்யூனிஷன்ஸ் எல்லாத்தையும் இது வந்து முறியடிச்சிருக்கு இந்த S-400 ட்ரையம்ஃப் அப்படிங்கிற ரஷ்யன் சிஸ்டம். அதே சிஸ்டம் தான் நம்ம வந்து சுதர்ஷன் சக்ரா மிசைல் சிஸ்டம்னு நம்ம இங்கே வச்சுருக்கோம். அப்படி வந்து நம்ம வந்து இப்போ கண்கூடாவே எல்லாருமே உலக நாடுகள் எல்லாமே பார்த்துச்சு நம்மளுடைய எஃபெக்டிவ்னஸ். அப்போ அவங்களுக்கு ஃபேவரபிள் ஏர் சுச்சுவேஷன் இருக்குமா, அவங்களுக்கு ஒரு ஃபார் தி டைம் பீயிங் நம்ம வந்து இதை வந்து விதவுட் அட்மிட்டிங் இட் அக்செப்டிங் இட் ஃபார் தி சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பெரிய பெரிய ஏர்கிராஃப்டே இருக்கட்டுங்க, ஆனால் ஏர் சுச்சுவேஷன் அவங்க ஃபேவரபுளாக இல்லை. நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை விட வலிமையாக இருக்கும்போது அவங்களால எப்படி ஒரு வெற்றிகரமான வான் தாக்குதலை நடத்த முடியும்? இது வந்து நீங்களே வந்து
பதில் சொல்லிக்கோங்க. இப்போ அவங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிறப்ப எந்த அடிப்படையில் பாகிஸ்தான் வந்து போர் விமானங்களை இந்தியாவை நோக்கி பயன்படுத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், அவங்களுடைய போர் விமானங்களை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே சொல்லுதே தவிர, ஈவன் வந்து இப்போ வந்து நேற்று வந்து நம்மளுடைய S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய கிரவுண்ட் பேஸ்டு ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இன்டகிரேட்டடாக முறியடிச்சிருக்கு இந்த இதில் வந்து ஒரு சில சிஸ்டம்ஸ் வந்து ஊடகங்கள் சொன்னதுனால நான் அதையும் சொல்ல இது பண்ணுறேன். எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்னென்ன வெப்பன் அப்படிங்கிறது. இந்த வெப்பனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பேசாமல் இருக்கலாம். L-70, Zu-23, சில்கா அப்படின்னு இந்த இந்தியன் ஆர்மியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த அவங்களுடைய வான்வழி தாக்குதலை நம்ம முறியடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த 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 ஒரு சில ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் தவிர வேற எந்த ஒரு நம்பகரமான அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட்டோ அறிவிப்போ வரல. எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய F-16 FJ-17 வந்து நம்மளுடைய வான்வழிக்கு ஊடுருவி வந்ததா எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. அப்படி இருக்கும், அதான் நான் சொன்னேனே, நம்மளுடைய தலைமை, நம்ம நாடு 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசிய தலைமை வந்து, அதாவது நம்பகரமான தகவலின் பேரில் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணணுமே தவிர, ஏதோ ஒரு ஊடகம் நேற்று அல் ஜசீரால என்ன சொன்னாங்க, 5 ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டோம், நாங்கள் அவங்களுடைய 25 லாய்ட்ரிங் மினிஷன்ஸை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து சிஎன்என்ல அபுதாபி இதில் வந்து அவங்க டிஃபென்ஸ், பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட எங்க 5 ரஃபேல சுட்டுட்டேன்றீங்க, எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அதான் ஊடகத்தில் இருக்கேன். இது வந்து பொறுப்பான ஒரு இராணுவ மந்திரி சொல்கிற பதிலா. அதே மாதிரி இந்த ஊடகத்தில் வந்த இந்த செய்தி, அவங்களுடைய F-16 FJ-17 நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம், அது நம்ம வானவழிக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஊடகத்தில் வந்த செய்தியை நம்பி ஒரு இவ்வளவு பெரிய வல்லரசான இந்தியா வந்து ரியாக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும், அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இந்த ஊடகம் வாயிலாக பொதுமக்களுக்கு அது போய் சேரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்ட்ரெயின் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும். நிச்சயமா சார். பாகிஸ்தான் தரப்புலேருந்து அந்த இராணுவ அதிகாரி வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்தியா தரப்பில் இது வரைக்கும் உறுதி செய்யப்படலை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. இப்போ நம்ம வான்வழி தாக்குதலை பற்றி பேசுகிறோம், ஆனால் கடற்படை வந்து கராச்சி மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கடற்படை கராச்சி மேலே தாக்குதல் நடத்தியிருந்தால் அது எங்கேருந்து நடந்துச்சு? INS விக்ராந்த் மேலே இருந்து நடந்ததா, இல்லை எந்த கப்பலில் இருந்து அது போச்சு அப்படிங்கிற ஏதாவது அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கா? இங்கே பாருங்கள், நானும் ஒரு இந்தியன், நான் ஒரு இராணுவத்தில் பணியாற்றிய ஒரு அதிகாரிங்கிற பேரில் முதல் ஆளாக நான் சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி ஒரு வெற்றிகரமாக நம்மளுடைய ஏதாவது ஒரு மிஷன் இருந்தாலும், எந்த மிஷன் இருந்தாலும் அந்த வெற்றியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளாக நானும் இருப்பேன். ஆனால் வந்து ரூமர் மாங்கரிங் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நமது நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம வந்து இப்பயும் சொல்கிறேன், அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாத வரைக்கும் கராச்சி போர்ட்டோட டேமேஜஸ் ஏதாவது நம்ம பார்த்தோமா, இல்லை என்றால் அதை வந்து நம்பகரமான ஏதாவது அதிகார வட்டாரத்திலிருந்து அது வந்ததா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட DGISPRன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து இன்னைக்கு காலையில் கொடுத்த இன்டர்வியூவில் அவங்களுடைய 2 ஃபைட்டர்ஸ் வந்து இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறார். இது வந்து அவர் எஸ்கலேஷனுக்கு நமக்கு வந்து நேற்று வந்து நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவருடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொன்னார். பாகிஸ்தான் வந்து நேற்றுக்கு வந்து முன்னாடி அவருக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ள நீலம் ஜீலம்ங்கிற டேமை வந்து நம்ம தாக்கி அழிச்சதா வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய DGISPR இதே மனிதர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டேம் அழிச்சிருக்கீங்கன்னு. அப்போ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்திய தேசியம் ஒரு பொறுப்பான தேசியம். அது என்ன, நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து தவறான ஒரு தகவல், நாங்கள் வந்து நீலம் ஜீலமை வந்து டார்கெட்டே பண்ணலை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொய்க்கதையை சொல்லி இதன் அடிப்படையில் எங்கள் மேல் அதே மாதிரி ஏதாவது தாக்குதல் எங்கள் டேம் மேலே நடத்த நீங்கள் நினச்சா அதனுடைய விளைவு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பாகிஸ்தானுடைய அந்த நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க 2 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிடெக்ஸ்டாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? இப்போதைக்கு ஒரு ப்ராபகண்டா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது இதை எஸ்கலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன் வேணும். நீங்கள் எங்கள் ஜெட் 2 உலக அரங்கில் அவங்க சொல்கிறாங்க நான் இது வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார்கில்ல பார்த்தா அவங்களுடைய ரெகுலர் ஆர்மி ஜவான்ஸே எங்கள் ஆர்மி ஜவான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க எப்பயுமே அவங்களுடைய இதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்களுடைய தோல்வியை. அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை வந்து நம்ம சுட்டு வீழ்த்தினதை அவ்வளோ ஈஸியாக வித்தின் மணித்துளிகளில் அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரபகண்டா வார்ஃபேராக ஏன் இருக்கக்கூடாது? அதை ஒரு ப்ரிடெக்ஸ்டாக யூஸ் பண்ணி அவங்க இந்த வாரை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க எஸ்கலேட் பண்ண ஏன் இதை வந்து முனைப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம இதை அணுகுவோம். கராச்சி போர்ட் அப்படிங்கிறது வந்து இன்னமுமே வந்து எந்த பெரிய அதிகார வர்க்கமும் ஏதாவது ஒரு ஊடக இது அதிகாரப்பூர்வமான அரசு இதோ ரிலீஸோ ப்ரெஸ் ரிலீஸோ கிடையாது. அதனால் அதை வந்து இப்போதைக்கு ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square அரண்யா record breaking success ஆ phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square அரண்யா at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.